வெல்கம் டு அவர் சேனல் ஃபீஸ்ட் வித் ஃபிராஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். பாம்பே வடா பாவ். இந்த வார குக் வித் கோமாலில இது வித்யுலேகா பண்ணாங்க. இது கூட ட்ரை ரெட் கார்லிக் சட்னியும் புதினா சட்னியும் பண்ண போறோம். முதல்ல பொட்டேட்டோ வடை பார்க்கலாம். கார்லிக், இஞ்சி, பச்சை மிளகாய் இதை ஒரு உரல்ல போட்டு நம்ம நல்லா இடிச்சுக்கிடுவோம். இப்போ அவுச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கிடலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, மல்லி இலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம அடுத்தது பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். கடலை மாவு ஒரு பவுலில் எடுத்துக்கிறோங்க. இது கூட உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக் பேட்டராக ரெடி பண்ணிக்கிறோங்க. இது பஜ்ஜி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு எலுமிச்சை அளவுக்கு பால் செஞ்சுக்கிடலாம். இப்போ பாலை பேட்டர்ல முக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கிரீன் சட்னி பண்ண போறோம். புதினா, மல்லி, பூண்டு, எலுமிச்சை, பச்சை மிளகாய். இப்போ இதை மிக்சியில் போட்டு எலுமிச்சை சாறை புளிஞ்சு அடைச்சிக்கிடலாம். உப்பு, எலுமிச்சை சாறை சேர்த்து இன்னொன்று முறை அரைச்சிக்கிறோங்க. மின் சட்னி ரெடி. அடுத்தது நம்ம ட்ரை ரெட் கார்லிக் சட்னி செய்ய போகிறோம். முதல்ல வேர்க்கடலையை பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோங்க. அடுத்தது எள்ளை வறுத்துக்கிடலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாவை வறுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் திருவல் கொஞ்சம் சேர்த்து அதை வறுத்துக்கிறேன். பூண்டு 4 பல்லு சேர்த்து அதை வறுத்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கிறோங்க. இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்து இன்னொன்று முறை நல்லா அரைச்சிக்கிறோங்க. இந்த சட்னி வடா பாவுக்கு செம காம்பினேஷன். வாங்க பிளேட்டிங்க ஆரம்பிச்சிடலாம். Thank you for watching. அடுத்த சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.